வழிகளின் புத்தகம் 15வது அதிகாரம் 9-10 வசனங்கள். துன்மார்க்கனுடைய வழி கர்த்தருக்கு அருவருப்பானது, நீதியை பின்பற்றுகிறவனையோ அவர் நேசிக்கிறார். வழியை விட்டு விலகுகிறவனுக்கு புத்திமதி விசனமாய் இருக்கும், கடிந்து கொள்ளுதலை வெறுக்கிறவன் சாவான். துன்மார்க்கனுடைய 9வது வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கு. 15ல் துன்மார்க்கருடைய வழி கர்த்தருக்கு அருவருப்பானது, நீதியை பின்பற்றுகிறவனையோ அவர் நேசிக்கிறார். இதில் 2 பேரை சொல்லப்பட்டிருக்கு. 2 பேரை பற்றி என்ன பண்ணிருக்கு சொல்லப்பட்டிருக்கு. ஒன்று யார்? துன்மார்க்கன். இன்னொன்று யார்? நீதிமான். 2 பேரை ஆண்டவர் என்ன பண்ணியிருக்கிறாரு? மென்ஷன் பண்ணியிருக்கிறார். துன்மார்க்கனுடைய வழி கர்த்தருக்கு அருவருப்பானது. துன்மார்க்கம்னா என்ன? துன்மார்க்கனுடைய வழி கர்த்தருக்கு அருவருப்பானதுன்னு சொல்லப்பட்டிருக்கு. அப்போ துன்மார்க்கன் வழினா அவனுடைய வாழ்க்கை. வழினா என்னது? அவனுடைய வாழ்க்கையில் நடக்கிற காரியங்கள். இதெல்லாம் அவர் பார்க்கும்போது ஆண்டவருக்கு அது எப்படி இருக்கா? அருவருப்பாக இருக்கான். அப்போ துன்மார்க்கனுடைய வழி என்னென்ன செஞ்சுருப்பான்? துன்மார்க்கனுடைய வழி குடிச்சிருப்பான், வெறிச்சிருப்பான், என்ன பண்ணியிருப்பான்? பெண்கள் சவகாசம் இருந்திருக்கும், போதை வஸ்துக்களுக்கு அடிமைப்பட்டிருப்பான், குடும்பத்தை சரியாக பார்க்காது இருந்திருப்பான், கடன் வாங்கி இருந்திருப்பான், இல்லை தன் வருமானத்துக்கு மிஞ்சின கடன் வாங்கி இருந்திருப்பான், வாங்கின கடனை அடைக்க முடியாதவனாக இருந்திருப்பான், குடும்பத்தை சரியாக சம்பாதித்து குடும்பத்தை நடத்த முடியாதவனாக இருந்திருப்பான். இப்படிப்பட்ட காரியங்கள்லாம் செய்கிறவங்களத்தான் என்ன சொல்கிறார் ஆண்டவர்? துன்மார்க்கன்னு சொல்கிறார். துன்மார்க்கனுடைய வழின்னா அவனுடைய வாழ்க்கை எப்படி இருக்கும்? ரொம்ப கேடான நிலைமையில் இருக்கும். துன்மார்க்கன் எப்படி வாழ்வான்? குடித்திருப்பான், வெறித்திருப்பான், என்ன பண்ணுவான்? பெண்களோட சவகாசம் வச்சுருப்பான். இப்படிப்பட்ட கீழான வாழ்க்கை அவன் என்ன பண்ணியிருப்பான்? வாழ்ந்திருப்பான். அதனால தான் தேவன் என்ன பண்ணுறாரு? அவனை வெறுக்கிறார். அது மட்டும் இல்லை, அருவருப்புன்னு சொல்கிறார்.